வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் தற்கொலை படையினரின் வாக்குறுதி இணையதளத்தில் வெளியீடு. போலீசார் நடத்திய ரோந்து பணியின் போது சந்தேகத்தின் பேரில் 18 பேர் கைது. மதுரை மத்திய சிறையில் போராட்டம் நடத்திய விசாரணை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு எதிராக பாலியல் புகார் விவகாரம். எஸ்.ஏ. பாப்தே தலைமையில் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரணை நடத்த உத்தரவு. ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள அமெரிக்கா. எத்தகைய தாக்கத்தையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளதென மத்திய அரசு திட்டவட்டம். ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL 20 ஓவர் லீக் போட்டி. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இலங்கையில் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் IS தீவிரவாத அமைப்பின் தலைவரிடம் 8 பேர் வாக்குறுதி அளிக்கும் காணொலி காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகையின் போது ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவாலயம் நட்சத்திர ஹோட்டல் என 8 இடங்களில் தீவிரவாதிகள் நடத்திய குண்டு வெடிப்பில் 320 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொடூர சம்பவத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த குழந்தைகள், பெண்கள் என பலர் பலியாகினர். நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பலர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இலங்கையில் நடைபெற்ற குண்டு வெடிப்புகளுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் தற்கொலை படையினர் தாக்குதல் மேற்கொள்வதற்கு முன்னர் IS தீவிரவாத அமைப்பின் தலைவரிடம் வாக்குறுதி அளிக்கும் 8 நபர்களின் காணொலி காட்சியை IS அமைப்பு வெளியிட்டுள்ளது. இக்காட்சி தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இலங்கையில் நேற்றிரவு சுற்றித் திரிந்த 18 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்களில் 320 பேர் உடல் சிதறி பலியாகினர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டன. இலங்கைக்கு தற்போது செல்ல வேண்டாம் என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை தாக்குதலில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு இலங்கை முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த 18 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவரிடம் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம் நடைபெறுகின்றது. தலைநகர் கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குண்டு வெடிப்பு குறித்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் கூறினார். குண்டுவெடிப்பு தாக்குதலை நிகழ்த்திய அனைவரும் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் என அவர் தெரிவித்திருந்தார். விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரணில், இலங்கையில் நடைபெற்ற தாக்குதலின் பின்னணியில் IS அமைப்பு உள்ளது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து இதுவரை உறுதியான தகவல்களை இலங்கை அரசு வெளியிடவில்லை. இந்நிலையில் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. IS அமைப்பின் செய்தி நிறுவனமான அமாக்கின் தகவல்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் போராட்டம் நடத்திய விசாரணை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறையில் காவல்துறையினர் தங்களை துன்புறுத்துவதாக கூறி சிறையில் உள்ள கைதிகள் நேற்று திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சட்டைகளை அவிழ்த்து சிறையின் கட்டிடத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலர்கள் மீது கைதிகள் கற்களை வீசினர். சிறை அருகே உள்ள சாலைகளில் கற்களை வீசியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சிறை கைதிகள் 25 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு எதிரான பாலியல் புகார் விவகாரத்தை எஸ்.ஏ. பாப்தே தலைமையில் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் செக்ஸ் புகார் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் பெரிய அளவில் சதி இருப்பதாக கருத்து தெரிவித்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் உட்சவ் சிங் பெயின்ஸ் என்ற வழக்கறிஞர் ஒரு பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் தலைமை நீதிபதி மீதான பாலியல் புகார் அதிர்ச்சியை தருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தலைமை நீதிபதிக்கு எதிராக பெரிய சதி நடப்பதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதை நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று உட்சவ் சிங் பெயின்ஸ் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய்க்கு அடுத்து மூத்த நீதிபதியாக திகழும் SA பாப்தே தலைமையில் 3 பேர் அடங்கிய குழு பாலியல் புகார் விவகாரம் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாப்தே தலைமையில் நீதிபதிகள் NV ரமணா, இந்திரா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடையால் உண்டாகும் எத்தகைய தாக்கத்தையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளதென மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ஒபாமாவின் முயற்சியால் ஈரான் அணுசக்தி தடை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை மீறி அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஒப்பந்தத்தை முறித்த ட்ரம்ப் 2018ஆம் ஆண்டு மே மாதம் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை கொண்டு வந்தார். அத்துடன் இந்தியா, சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும், ஆனால் ஈராக், சவுதி அரேபியாவை அடுத்து ஈரானில் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்நிலையில் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்கா அறிவித்துள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிந்துள்ளது. இதுகுறித்து மத்திய வெளி விவகாரங்கள் துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் பேசுகையில், ஈரானிய கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்த அமெரிக்காவின் முடிவால் ஏற்படும் எத்தகைய தாக்கத்தையும் சந்திக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும், இந்தியாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளுடன் கலந்து பேசி சுமூக தீர்வு காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவன் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் பகுதியை சேர்ந்த சரவணன் குடும்பம் உட்பட 6 பேர் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக 6 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சரவணன், ஜோதிமணி, தேவி, தீபகேஷ், தாரகேஷ் ஆகிய 5 பேர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 5 வயது பெண் குழந்தையின் உடலை மட்டும் தீயணைப்பு துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவன் குடும்பத்தினருக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 1 லட்சம் வழங்குவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். காவிரி ஆற்றில் மூழ்கிய ஹர்ஷிகா என்பவரை தேடும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு நீர்நிலைகள், ஆறுகள் மற்றும் ஏரிகளில் குளிக்க செல்லும் போது காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே குளிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனவே துயர சம்பவத்தில் உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி கூறியுள்ளார். 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் சராசரியாக 65% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 17வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுகின்றது. இந்நிலையில் கேரளா, குஜராத், கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. மொத்தமாக 1640 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். 13 மாநிலங்கள் மொத்தம் 64.66% வாக்குகள் பதிவாகி உள்ளன. அசாமில் 78.23%, பீகாரில் 59.97%, சத்தீஸ்கரில் 65.91% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திராத்ரா நகர் ஹவேலியில் 71.43%, டாமன் டையூ 65.34%, கோவாவில் 71.09%, ஜம்மு காஷ்மீரில் 12.86% என வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. குஜராத்தில் 60.21%, கேரளாவில் 70.21% என 2 மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது.
கர்நாடகாவில் 64.14%, மகாராஷ்டிராவில் 56.57%, ஒடிசாவில் 58.18%, திரிபுராவில் 78.52% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 57.74%, மேற்கு வங்கத்தில் 79.36% வாக்குகள் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமுள்ள ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இடையே குஜராத் மாநிலம் ஜுனாகட் நகரில் உள்ள கிர்காடு பகுதியில் ஒரே ஒரு வாக்காளர் உள்ளார். பரதாஸ் பாபு என்ற அந்த முதியவர் தனது வாக்கினை பதிவு செய்ததன் மூலம் இந்த மையத்தில் 100% வாக்கு பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் நேபாளத்தில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவின் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அருணாச்சல பிரதேச மாநிலம் மேற்கு சியாங் மாவட்டத்தில் இன்று காலை 1:45 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவாகியுள்ளது. இதேபோல் நேபாளத்தின் காட்மாண்டு பகுதியிலும் இன்று காலை 6:14 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.8 இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் உண்டான பாதிப்புகள் குறித்து உடனடி தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை கோமதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 23வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கத்தார் நாட்டு தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகின்றது. 2வது நாளான நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 30 வயதான இந்திய வீராங்கனை கோமதி 2 நிமிடம் 3 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். தங்கப்பதக்கம் வென்ற கோமதி தமிழ்நாட்டை சேர்ந்தவராவார். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த கோமதிக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், வைகோ, சரத்குமார், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் வாழ்த்து மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள கோமதியின் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முடிகண்டம் கிராமம். போதிய பேருந்து வசதி மற்றும் விளையாடுவதற்கு மைதானம் இல்லாத இந்த கிராமத்தில் மாரிமுத்து ராஜாத்தி தம்பதியினருக்கு 4வது மகளாக பிறந்தவர் கோமதி. கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்த அவர் திருச்சியில் கல்லூரி ஒன்றில் சேர்ந்து மேற்படிப்பையும் படித்தார். விளையாட்டில் ஆர்வம் கொண்ட கோமதி மைதானத்தில் வேகமாக ஓடுவதற்காக பயிற்சியை தினந்தோறும் மேற்கொண்டார். மகள் ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்ற முனைப்போடு அவரது தந்தை மாரிமுத்து அவருக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாரிமுத்து மரணம் அடைந்த நிலையில் அப்பாவின் கனவை நிறைவேற்றும் விதமாக ஆசிய போட்டியில் தங்கம் வென்று கோமதி சாதனை படைத்துள்ளார். மகளின் சாதனை குறித்து அறியாத தாய் ராசாத்தி கோமதி பல சாதனைகளை பெற்று இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்றும் அவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. படித்து அப்புறம் அதான் கோச்சருக்கு சொன்னாங்க, கோமதி நீ நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுற, ஓடுற, நான் சேர்த்து விட்றேன்னு சொல்லி ராசாமணி கோச்சர் ஓடுறதுல கூட்டிக்கிட்டாரு. ஓடி கிரவுண்டில் ஓடி 2-3 மெடல் அடிக்காமல் அப்புறம் அதுக்கு வேலை வந்துருச்சு. அங்கே போனால அங்கே போய் அங்கேயும் கோச்சர் வச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க, வேலையும் பார்த்துக்கிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. எங்கள் குடும்பத்துக்கு இப்போ அதுக்கு தான் கொஞ்சம் ஒத்தாசை செய்யுதுங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறேன். அது எப்படி இருக்குதோ ஒத்தையாக இருக்குதுன்னு அழுதுகிட்டே தான் இருக்கேன். நைட்டும் பாவலுமா நான் சாமியை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் பிள்ளை இப்போ நன்றியா நல்லா இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்களா. அப்புறம் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும், நம்மளாலையும் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பண்ணி அவங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இப்போ ஸ்போர்ட்ஸில் இந்த லெவலில் பெரிய ஆளாக இருக்காங்க. இதுதான் முழுக்க முழுக்க எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதை இல்லாமல் எங்கள் ஊர் மக்களும் இந்த நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க இவங்க தங்கம் வாங்கினதுனால. பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று பல பதக்கங்களை வென்றுள்ள கோமதியால் என்னை வைக்கக்கூட வீட்டில் இடமில்லை. தற்போது ஆசிய தடகள போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்றுள்ளதால் கோமதியின் குடும்பத்தினரும் கிராம மக்களும் பெருமை அடைந்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற 41வது IPL கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது.
சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான 41வது லீக் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ஹைதராபாத் அணியின் சார்பில் டேவிட் வார்னரும் பெரஸ்டோவும் களம் இறங்கினர். பெரஸ்டோ ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழக்க வார்னருடன் மணிஷ் பாண்டே ஜோடி சேர்ந்தார். இவர்களின் அதிரடியான ஆட்டத்தால் அணியின் ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது. வார்னர் 57 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். சிறப்பாக விளையாடிய மணிஷ் பாண்டே 49 பந்துகளில் 83 ரன்கள் குவித்தார். இதனால் ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் எடுத்தது. Finds a way out. Just shorter, he got the time. The track might be slow. Right. This will be interesting. To the left-hander from round the wicket. He's gone for it, Warner. It was in his arc. 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணியின் சார்பில் ஷான் வாட்சன், டூப்ளிசிஸ் ஆகியோர் களம் இறங்கினர். டூப்ளிசிஸ் ஒரு ரன்னில் வெளியேற வாட்சனுடன் சுரேஷ் ரெய்னா ஜோடி சேர்ந்தார். அதிரடியாக ரன் சேர்த்த சுரேஷ் ரெய்னா 38 ரன்கள் ஆட்டமிழக்க நிதானமாக விளையாடிய வாட்சன் சதம் அடிப்பார் என அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 96 ரன்கள் ஆட்டமிழந்து ரசிகர்களை ஏமாற்றினார். He's got hold of it and clears the field of a six. To get it square and over the line. Now he gets going with another. Oh, he's pulled it in and pushed it past the line. இதனையடுத்து 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. சூப்பராக இருந்துருச்சு. லாஸ்ட்டாக பிராவோ வந்து ரொம்ப கலக்கி எடுத்துட்டாரு மேட்சை. வின்னிங் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் நாங்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தோம், என்னடா அது ஓவர்லாம் ரொம்ப நிறைய போயிட்டே இருக்கேன்ட்டு. அப்புறம் போக வாட்சன் கெத்தாக எடுத்துட்டாங்க. நாங்கள் செஞ்சுரிக்கு வெயிட் பண்ணோம், பட் செஞ்சுரி வரல. ரொம்ப அது வருத்தமாக இருந்துச்சு. அதுவும் டோனி வரல, இன்னும் கொஞ்சம் வருத்தம். உலக அளவிலான பொருளாதாரத்தில் இந்தியா 3வது இடத்தை பிடிக்கும் என துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வலுவான பொருளாதாரத்தை கொண்ட சீனாவே தடுமாறும் போது இந்திய பொருளாதாரம் முன்னேறி செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உலக அளவிலான பொருளாதாரத்தில் இந்தியா 3வது இடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்தார். எந்த உயரிய பதவியில் எந்த உலக நாடு பணியாற்றினாலும் தாய்மொழி தாய்மண்ணை மறக்கக்கூடாது எனவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். விழாவில் முன்னாள் தடகள வீராங்கனை PT உஷா உட்பட 3 பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை ஆரியபுரம் பக்கிங்ஹாம் கால்வாயில் ஏராளமான வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளன. மழைக்காலங்களில் வெள்ள நீர் வீதிகளில் தேங்கி நிற்பதால் அதிக அளவில் பாதிப்பை சந்திப்பது இந்த ஆக்கிரமிப்பு வீடுகளில் வசிப்பவர்கள்தான் காரணம் என கூறப்படுகின்றது. இதனால் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுவதை தடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய கோரி பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதி வசிக்கும் 100க்கும் மேற்பட்டோரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் மீதான வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மேலும் அவர்கள் அரசு வழங்கியிருக்கும் குடிசை மாற்று வாரியத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்புகளை காலி செய்யாவிட்டால் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாகையில் பிற சமூகத்தை தவறாக பேசி சமூக வலைதளங்கள் பரப்பிய இளைஞர்கள் 9 பேரை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் வசிக்கும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களை பிற சமூகத்தை சேர்ந்த சிலர் இழிவாக பேசியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து ஏற்பட்ட கலவரத்தை தடுக்க பொன்னமராவதி உட்பட 30 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பின்னர் தளர்த்தப்பட்டது. இந்த பிரச்சனை அடங்குவதற்குள் நாகையிலும் பிற சமூகத்தை தவறாக பேசி அதனை சமூக வலைதளங்கள் பரப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பொறையார் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் பிரேம்குமார், கௌதமன், மதிவானன், ஜான்சன் உள்ளிட்ட 9 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை சமூக வலைதளத்தில் பதிவிடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
9 நபர்கள் அவ்வாறு வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதற்காக 4 பிரிவுகள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிணையில் வெளிவராத குற்ற செக்ஷன்களான 153A போன்ற செக்ஷன்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என வேண்டுகோள் விடுக்கின்றோம். அவ்வாறு குற்ற நடவடிக்கைகள் அடுத்தவர்களுடைய ஜாதியை மதத்தை பற்றி இழிவாக பேசி வன்முறையை தூண்டும் வகையில் அவ்வாறு அவர்கள் வீடியோ பதிவை அனுப்பும் பட்சத்தில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உடல்நலக்குறைவால் தென்காசி அருகே இளஞ்சிக்குமாரர் கோவில் யானை வள்ளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே உள்ளது இளஞ்சிக்குமாரர் கோவில். இங்குள்ள வள்ளி என்ற யானை தமிழகம் முழுக்க பிரபலமானது. கோவில் திருவிழா மற்றும் சாமி ஊர்வலம் என்றாலே இந்த யானையை பார்ப்பதற்காகவே பல ஊர்களிலிருந்து மக்கள் வருகை தருவது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த யானை சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் யானைக்கு சத்தான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் புகார்கள் எழுந்தன. நேற்று மாலை வள்ளி யானை கோவில் பிரகாரத்தை வலம் வந்தபோது திடீரென்று மயங்கி விழுந்தது. பின்னர் மருத்துவர்கள் யானையை பரிசோதித்து பார்த்ததில் யானை உடல்நலக்குறைவால் பலியானது உறுதி செய்யப்பட்டது. வள்ளி யானையின் திடீர் மரணம் பக்தர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவில் நிர்வாகம் யானையை சரிவராக பராமரிக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகள் துவக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் முருகேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் +2 முடித்த மாணவர்கள் 72 வகையான பாடப்பிரிவுகள் சேரலாம் எனவும் புதிய பாடப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் வரும் ஆண்டில் A+ அங்கீகாரம் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். +2 படித்த மாணவர்கள் வந்து 72 ப்ரோக்ராம் என்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸு சயின்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த எல்லா இதுலேயும் சேர்த்து 72 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆர்ட்ஸில் 10 ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இந்தியன் லாங்குவேஜில் 1 ப்ரோக்ராம், சயின்ஸில் 11 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், மெரைன் சயின்ஸில் 1, எஜுகேஷனில் 1, இந்த மாதிரி இப்போ மொத்தம் இப்போ +2 படித்த மாணவர்கள் 72 ப்ரோக்ராமை 72 ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராம் வேணாலும் எடுக்கலாம். சென்னை அன்னை சத்யா நகரில் மனைவியை அடித்துக் கொண்டுவிட்டு மூச்சு திணறி உயிரிழந்ததாக நாடகமாடிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை தீவுத்திடல் எதிரே அமைந்துள்ள அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்தவர் சின்னத்துரை என்ற குட்டி. இவருக்கு திருமணமாகி மனைவியுடன் பிரிந்து வாழ்ந்து வந்தார். அதே பகுதியை சேர்ந்த பாலா என்னும் பெண்ணுக்கு திருமணமாகி கணவருடன் பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் குட்டியும் பாலாவும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வசித்து வந்தனர். இருவருக்கும் மது அருந்தும் பழக்கம் இருந்துள்ளது. குட்டி வீட்டுக்கு வந்தபோது பாலா மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனை பாலா கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து குட்டியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குட்டிக்கும் பாலாவுக்கும் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் குட்டி ஆத்திரத்தில் தான் வைத்திருந்த கத்தியால் பாலாவின் கை மற்றும் கால்கள் வெட்டியதுடன் தலையணையால் பாலாவின் முகத்தில் வைத்து அழுத்தியதாகவும் இதில் மூச்சு திணறி உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குட்டியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி வாசிகளிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.